விஷயம் தெரியுமா? தர்மசாலா அப்படின்னு கர்நாடகால ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல நிறைய தப்புகள் நடந்திருக்கு. அத பத்தி உங்களுக்கு தெரியுமா? தர்மசாலா அப்படின்ற ஒரு இடம் கர்நாடகாவில் இருக்குது. அங்கே என்ன அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் அப்படின்னு வச்சுக்கலாம். அங்கே நிறையா பெண்கள், குழந்தைகள், ஆண்கள் எல்லாரையுமே கொலை பண்ணிட்டதாகவும், அங்கே கொலை பண்ணி அங்கே இருக்கிற நதி ஆற்றங்கரை இருக்கு இல்லையா, அந்த பக்கத்தில் புதைச்சதாகவும் ஒரு தகவல் வெளிவந்துட்டுருக்கு. என்ன அப்படின்னா, இங்கே கொலைகள் பண்ணுறதுக்குன்னு நிறைய ஆட்கள் இருக்காங்க, ஓகேங்களா? அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வெளியில் வருது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி தானே? இப்போது ஒரு பெண்ணை துன்புறுத்துறது அப்படின்றது ஒரு கொடூரமான விஷயம். ஒரு குழந்தைகளாகட்டும், பச்சிளம் குழந்தைகள், பள்ளிக்கு போகிற சிறுமிகள், ஆண்கள், யாருனாலும் ஒரு கொடுமைப்படுத்துகிறாங்க இல்லையா? கொடுமைப்படுத்தி கொலை பண்ணுறது அப்படின்றது ஒரு தப்பான விஷயம். இப்போது ராவணன் அப்படின்ற உங்களுக்கு தெரியும். அவர் எப்பேற்பட்ட மன்னர் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். அவ்வளோ அறிவாளியாக இருந்தும், திறமையாக இருந்தும், அப்பேற்பட்ட ஸ்ரீலங்காவை, இலங்கையை ஆட்சி பண்ண ஒரு மன்னர் ராமரோட மனைவி சீதையை கடத்தின ஒரு ரீசன்னால, ஒரு காரணத்தினால அவரை நிறைய பழி சொல்லலாம் வந்தது அவருக்கு, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு கடத்தின ஒரு ரீசனுக்காகவே, காரணத்துக்காகவே இவ்வளோ கெட்ட பெயர் அவருக்கு. அப்படின்றப்போ அதுக்கு முன்னாடியும் கெட்ட பெயர் இருந்தாலும் இதுதான் ரொம்ப மிகைப்படுத்தின்னு சொல்கிறத விட எல்லாருக்குமே இந்த காரணத்தினால தான் ராவணனை ஒரு அவப்பெயர் இன்னும் கொஞ்சம் அவப்பெயராக மாறினதுக்கு காரணமே இதுதான். அப்படின்றப்போ ஒரு பெண்ணை கொடுமைப்படுத்தி, சித்திரவதைப்படுத்தி, கொலை பண்ணி, பள்ளிக்கு போகிற சிறுமிகள் அவங்களையும் கொடுமைப்படுத்துறது, ஆண்களை சித்திரவதை பண்ணி கொடுமைப்படுத்துறது, இதெல்லாம் ஒரு அரக்க குணத்தோட ஒரு வெளிப்பாடு, ஓகேங்களா? இப்போது நம்ம சின்ன வயசுல எல்லாம் படிச்சிருப்போம், ஃபுட் பிரமிட் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ஃபுட் பிரமிட் அப்படின்னா கீழே பிளான்ட்ஸ் இருக்கும், அப்புறமா அந்த பிளான்ட்ஸை சாப்பிட்ற அனிமல்ஸ் இருக்கும். ஸோ அப்புறம் அனிமலை சாப்பிட்ற அனிமல்ஸ் இருக்கும், அப்படி தானே? அப்போது ஒரு பிளான்ட், ஒரு தாவரம் எவ்வளோ நாள் வளருதோ அந்த வாழ்நாளை அதை வளர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு பேர்ட்ஸோ அனிமலோ அதை சாப்பிடுது, பறவைகளோ மிருகங்களோ அந்த தாவரத்தை சாப்பிடுது. அப்புறமா அந்த பறவைகளும் விலங்குகளும் வளர்ந்ததுக்கு அப்புறமா அதை இன்னொரு விலங்கு சாப்பிடுது. அப்போ இதுக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு தாவரம் வளர்ந்த அதோட வாழ்நாளை பறவைகளும் மிருகங்களும் தன்னோட வாழ்நாளாக்க மாற்றிக்குது. அப்புறமா அந்த பறவைகளும் மிருகங்களும் அதை வளர்ந்துக்கிறதுக்கு அப்புறமா இன்னொரு மிருகம் அதை சாப்பிடுது அதோட வாழ்நாளை. ஸோ ஒரு மிருகத்தோட வாழ்நாளை இன்னொரு மிருகம் அதை எடுத்துக்குது. எதுக்கு? தன்னோட வாழ்நாள் அதிகமாகணும் அப்படின்றதுக்காக உணவாக எடுத்துக்குது. அப்போது இதை ஃபுட் பிரமிட் அப்படின்னு சொல்லிடலாம், ஓகேங்களா? ஆனால் டீப் மீனிங் உள்ள இருக்க அர்த்தம் இதுதான். அப்படின்றப்போ எல்லாருமே ஒவ்வொரு அவங்கவுங்க லைஃப் ஸ்டைல் இருக்கும் இல்லையா, வாழ்க்கை முறை. ஒவ்வொருத்தவங்களும் நம்மளுக்கு இப்படி வாழணும், அப்படி வாழணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படிலாம் நினச்சி தான் கனவோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அவ்வளோ கஷ்டத்துலையும். அப்படின்றப்போ ஒருத்தவங்களை கொலை பண்ணுறது அப்படின்றது ஒரு மிக தப்பான விஷயம், ஓகேங்களா? நம்ம எப்படி வாழணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் அடுத்தவங்களும் வாழணும்னு நினைப்பாங்க. அப்படின்றப்போ அதை நம்ம கெடுக்கக்கூடாது அப்படின்றது நிறையா பேருக்கு புரியணும், ஓகேங்களா? ஒருத்தவங்களை கொலை பண்ணுறது அப்படின்றது அவங்களோட வாழ்நாளை நம்ம வீணடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி. நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு நினைக்கிறோமோ
அடுத்தவங்களும் இப்போ நான் வந்து அனிமல்ஸை வந்து சாப்பிட்றாங்க, நான் அதை சொல்லலை. நான் சொல்கிறது ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை கொலை பண்ணுறது. இப்போது ஒரு மனுஷன் எப்படி வாழணும் அப்படின்னு நினைக்கிறானோ அதே மாதிரி தான் அடுத்த மனுஷனும் வாழணும் அப்படின்னு நினைப்பான். அப்படின்றப்போ நம்ம அடுத்தவங்கள கெடுக்காமல் இருக்கணும். சில விஷயங்கள் வந்து தர்மஸ்தலா அப்படின்றப்ப கர்நாடகா அந்த இடத்துல வந்து நடக்குது அப்படின்றப்போ இதை வந்து மக்கள் வந்து ஆரம்பத்திலே வந்து இவங்க ஒவ்வொருத்தவங்களா காணாமல் போகிறப்போ ஆரம்பத்திலே வந்து தட்டி கேட்டிருக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு மனுஷனாக இருக்கிறவன் ஒருத்தவங்க தட்டி கேட்டால் தான் திருந்தணும் அப்படின்றது அவசியமும் கிடையாது. அதனால தெரிஞ்சுக்கணும். ஆனால் விழிப்புணர்வு அப்படின்றது வேணும். ஒருத்தவங்க தப்பு பண்ணுறப்போ நம்ம வந்து பலிக்கடை ஆகக்கூடாது அப்படின்றதையும் நினச்சிக்கணும். அதனால் மக்கள் வந்து கோர்ட்டு கேஸ் அதெல்லாம் கொடுக்கணும். அதுக்கப்புறமா சில விஷயங்கள் நம்ம வந்து ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்றப்போ அதை வெளிக்கொண்டு வர்றதுக்கு முயற்சிக்கணும். அப்போ தான் தப்பு பண்ணுறவங்களுக்கு கொஞ்சமாவது பயம் வந்து வரும் அப்படின்றது தான். இப்போது அவங்க தண்டிக்கப்பட்டதுக்கு அப்புறமா நம்மளுக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறதும் ஓகே. ஆனால் ஒருத்தவங்க தப்பு பண்ணுறவங்க வந்து யோசிக்கணும். என்ன யோசிக்கணும் அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து நம்மளை தண்டனை கொடுத்து திருத்தணும் அப்படின்லாம் வந்து ஒரு மனுஷங்களோட மைண்ட் இருக்கக்கூடாது. தப்பே பண்ணக்கூடாது அப்படின்னா எல்லா மனுஷங்களும் நினைக்கணும். தண்டனை வந்து அதுக்கப்புறமா நம்ம திருந்தி, இது வந்து ஒரு நல்ல வாழ்க்கை முறை கிடையாது அப்படின்றத யோசிக்கணும். ஓகேங்களா? ஸோ பார்ப்போம், நம்ம என்ன வந்து கோர்ட்டு முடிவு பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். அதாவது இது வந்து ஒரு பெரிய விஷயம். இத்தனை பேரை வந்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப சர்வசாதாரணமாக எல்லாருமே வந்து ஒருத்தவங்களை கொலை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து எவ்வளோ பெரிய பாவமான செயல் அப்படின்றது நினச்சி கூட பார்க்க முடியல.